வணக்கம். சென்னை ஐஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, டெஸ்ட் 6க்கான ஆப்டிடியூட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதில் பார்த்தீங்க கொஸ்டின் நம்பர் 1 எடுத்துக்கங்க. ஆப்டிடியூட்ல 280% ஆஃப் 3940, அதாவது 3940 எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு நாம் வந்து 3940 100% எடுத்துக்கிட்டோம்னா இதோட டுவைஸ் அமௌண்ட், அது நமக்கு வந்து 20% இருக்கும். சரிங்களா? அப்போ 20% பார்த்தீங்கன்னா இதோட டுவைஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? நமக்கு 7880 இருக்கும். அண்ட் நமக்கு வந்து இன்னும் எத்தனை பார்ட் வேணும்? 80% தான் தேவை. அப்போ 80% ஆஃப் 3940 எவ்வளோ இருக்கும்? 394 இன்ட்டு 8 தான் அந்த வேல்யூ இருக்கும். இப்போ 394 இன்ட்டு 8 பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 394 இன்ட்டு 8 சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 394 இன்ட்டு 8 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இப்போ 6 less than 400க்கு பார்த்தீங்கன்னா, அப்போ 6 வந்து 6 times 8 வந்து கம்மியாக இருக்கும் 4200க்கு. அதாவது 400 இன்ட்டு 8 பார்த்தீங்கன்னா 3200 கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ 3248 கம்மியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3152 கிடைக்கும். அப்போ 3152 நீங்கள் இதோட ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது மொத்தமாக உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா 3 அகெயின் வந்து சரி, இது 52 ஆக்சுவலி, சரி 52. இதுக்கு 2 கிடைக்கும், 2 கிடைக்கும். அடுத்து இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 3 அகெயின் 1, 10க்கு 0, 1 இங்கே போயிடுச்சுன்னா ஆல்ரெடி இங்கே 7 8 11, இப்போ 11032 கிடைக்கும். தென் ஆன்சர் இஸ் பி. சரிங்களா? இப்போ எப்படி பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் நத்திங் பட் இப்போ 3940 அப்படிங்கிறது 100%, அப்போ 280%, அப்போ 100% அப்படிங்கிறது 10 பார்ட்ஸாக இருக்கும். 280% அப்படின்னு 28 பார்ட்ஸாக இருக்கும். 10 பார்ட்ஸ் வந்து 3940 அப்படின்னா 28 பார்ட்ஸ் இன்ட்டு 28, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அதை தான் நான் பண்ணியிருக்கேன் இங்கே. சரி, இப்போ டேரெக்டாகவே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 எடுத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1100 பாய்ஸ் இருக்காங்க அண்டு 700 கேர்ள்ஸ் இருக்காங்க. சரி, இதில் 42% பார்த்தீங்கன்னா 40% 440, 2% 22, அப்போ வந்து உங்களுக்கு வந்து 462 பாய்ஸ் வந்து என்ன இருப்பாங்க உங்களுக்கு? சாரி, பாய்ஸு அண்ட் 30% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. அப்போ 30% ஆஃப் 700 பார்த்தீங்கன்னா 210. இவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க. சரி, பாஸ் ஆகாதவங்க, இப்போ பாய்ஸில் மட்டும் உங்களுக்கு பாஸ் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க? உங்களுக்கு கிட்டத்தட்ட 638 பாஸ் ஆகாமல் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 490 பாஸ் ஆகாமல் இருப்பாங்க. மொத்தம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1128 கிடைக்கும். 1128 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆனவங்க, அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் அவங்க எத்தனை பர்சன்டேஜ், அப்போ 1800ல் அவங்க எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்டு 100 நீங்கள் போட வேண்டியதான். இப்போ 2 0 கேன்சல் ஆகிடும். 18 வந்து எத்தனை டைம் வருதுன்னு வர பார்த்துடும். 18 இப்போ 900லேயே பார்த்தீங்கன்னா 50 டைம்ஸ் வந்துடும். மினிமம் 50 டைம்ஸ். ரிமைனிங் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 228 இருக்கும். 228லேயும் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் 180 போயிடும். அகைன் 48ல் 2 டைம்ஸ் வரும். அப்போ அப்ராக்சிமேட்டாக ஃபுல்லாக 62 டைம்ஸ் வரும். அப்போ 62 டைம்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் பி மட்டும்தான். தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 எடுத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தாச்சுன்னா, இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் 14,355 including sales tax. If the actual cost price of the refrigerator is 13,050, find the rate of sales tax ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 13,050, அது அவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா 14,355. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸான அமௌண்ட். சரிங்களா? ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? மொத்தமாகவே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1305 வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னவா இருக்கும் உங்களுக்கு? சேல்ஸ் டேக்ஸாக இருக்கும் இல்லையா? அப்போ சேல்ஸ் டேக்ஸ், பட் ஆக்சுவல் காஸ்ட்டில் சேல்ஸ் டேக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? அப்போ 1305 டிவைட் பை 13,050 இன்ட்டு 100 வரும். சரி, இப்போ உங்களுக்கு நேரமாக தெரியும் உங்களுக்கு. அப்போ இதுவும் ஒன் டைம் அகைன் நீங்கள் இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 1305 நீங்கள் ஒன் டைம் அடிச்சிடலாம். 1 into 10 10%. ஃபைனலி ஆன்சர்ஸ் 10%, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 எடுத்துக்கங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 15% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட் இன் பாட்டில் இஸ் 30. அப்போ 15% அப்படின்னு 30ன்னு சொல்கிறாங்க. அப்போ 30 டிவைட் பை 15 போட்டாச்சு நமக்கு அதோட 1% கிடைக்கும். நமக்கு அப்போ பாட்டில் இருக்க ஃபுல் பிஸ்கெட் 100%ன்னு சொல்லலாம். இப்போ 100% எவ்வளோ? சரிங்களா? 15 ஒன் டைம், இதில் 2 டைம்ஸ் இருக்கும். 2 into 100 200. சரி, அப்போ அந்த பாட்டில் மொத்தம் 200 பிஸ்கெட் இருக்கும். தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 எடுத்துக்கங்க.
கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 3% இன் 5%. அப்போ 3% அப்படின்னா நம்ம அப்போ 3% இல்லைங்களா, வாட் எவர் அது இன் 5%, சரிங்களா, இன்ட்டு 100, தட்ஸ் ஆல். சரி, இப்போ நேராக உங்களுக்கு நமக்கு வந்து பர்சன்டேஜ் கெட் கேன்சல்டு. இப்போ ஃபைனலி 5 ஒன் டைமும் 100ல் 20 டைம்ஸ் இருக்கும். சரி, 20 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 60%, சரிங்களா. தென் கொஸ்டின் நம்பர் 5 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 60%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 எடுத்துக்கங்க. இப்போ 6 பார்த்தாச்சு அப்படின்னா, சரிங்களா, உங்களுக்கு இங்கே 45 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 25% அப்படிங்கிற நம்ம 1/4 ஆஃப் 900ன்னு சொல்லலாம் இல்லைங்களா. இப்போ இங்கே மல்டிப்ளை 4 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், அப்போ 4 இன்ட்டு 45 வரும், 180 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 900ன்னு இருக்கும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 900/180 இஸ் ஈக்குவல் டு 5. சரி, அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 5ன்னு கிடைக்கும். தென் ஃபைனலி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் சி 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 எடுத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 7, ரவியோட மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 12,000. அதில் பார்த்தீங்கன்னா 1200 வந்து அவர் வந்து சேவ் பண்ணுறாரு. அப்போ ரிமைனிங் அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்னா 10,800. உங்களுக்கு தெரியும் 1200 எத்தனை பர்சன்ட் இருக்கும், 10%. அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 90% அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, செலவு பண்ணியிருப்பார் இல்லைங்களா. அப்போ மொத்தமாக அவர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு சேவிங்ஸ் முறையே என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்னவா இருக்குங்க, அப்போ 90 அண்டு 10%. தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 எடுத்துக்கங்க. சரிங்களா, இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் வேல்யூ, அந்த பர்டிகுலர் வேல்யூ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6x + 4x + 10x, மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து அந்த திங்கோட வேல்யூ வந்து 20x இருந்திருக்கும். அப்போ 20xல பார்த்தீங்கன்னா இப்போ 6x அப்படிங்கிறது 20xல 6x அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் வரும் உங்களுக்கு, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நேராகவே உங்களுக்கு வந்து 3/5 கொடுக்கும். 3/5 இஸ் நத்திங் பட் 3/10 கொடுக்கும். இது ரெண்டையும் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ 3/10 இஸ் நத்திங் பட் உங்களுக்கு நேராகவே 30% இருக்கும். ஆப்ஷன் 1ல் 2 மட்டும் 30% இருக்குது. செகண்ட் ஆன்சர் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் 4x/20x இன்ட்டு 100, நீங்கள் அதை சால்வ் பண்ண தெரியும் உங்களுக்கு 2/10 இருக்கும். 2/10 இஸ் நத்திங் பட் 20%. சரி, அப்போ 20% ஆப்ஷன் 30க்கு அப்புறம் 20% வச்சுன்னா தென் ஆப்ஷன் சி மட்டும் தான். அப்போ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் இஸ் சி, இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 எடுத்துக்கங்க. இஃப் n% ஆஃப் n இஸ் 64, தென் n இஸ் ஈக்குவல் டு n% ஆஃப் n. அப்போ என்னோட 1% முதல்ல பார்ப்போம். அப்போ n/100 பண்ணுவோம் இன்ட்டு n% வேணும் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு நமக்கு 64 கிடைக்கும். ஃபைனலி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா n² இஸ் ஈக்குவல் டு 6400. இந்த 100 இந்த பக்கம் வந்துடும். அப்போ ஃபைனலி n இஸ் ஈக்குவல் டு ரூட் எடுத்தீங்கன்னா 80 கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூ என்னதுங்க, 80. தென் ஃபைனலி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 எடுத்துக்கங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா a man invested 1/3 ஆஃப் his capital at 7%. அப்போ கேபிட்டல் வந்து நம்ம இப்போ அவருக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 1/3 பார்ட் அதில் இன்ட்டு 7/100க்கு அவர் வந்து ப்ராஃபிட்டுக்கு வட்டிக்கு விடுறாரு. அண்ட் ப்ளஸ் அகெயின் அதே எக்ஸ் பார்ட்டை உடைய 1/4 அவர் என்ன பண்ணுறாரு 8%. அப்போ 8/100 ப்ளஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா ரிமைனிங். இப்போ உங்களுக்கு தெரியும் 1/3 1/4 மைனஸ் பண்ணுறப்போ 1லேருந்து ஒரு ஃபுல் ஹோல் வேல்யூ இருக்குது. அப்போ அது வந்து 1 மைனஸ் 1/3 மைனஸ் 1/4 பண்ணால் நமக்கே தெரியும் ஆக்சுவலி. அப்போது உங்களுக்கு தெரியும் இது எல்சிஎம் எடுத்துன்னா 12 கிடைக்கும். ஸோ அதனால் இது இங்கே உங்களுக்கும் 12 இருக்கும். அப்போ 12 மைனஸ் ஃபைனலி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 3 இருக்கும், டிவைட் பை 12 இருக்கும். இப்போ 7 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5/12 கிடைக்கும் ஃபைனலி, இல்லைங்களா. அப்போ ரிமைனிங் 5/12 இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறா அந்த எக்ஸில் இன்ட்டு 5/12 அவர் என்ன பண்ணுறாருங்க இன்ட்டு 10%க்கு வந்து அவர் வட்டிக்கு விடாரு. அதனால் அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 561 கிடைக்குது. சரி, இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 7x/300 கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த 4 1 டைமு இந்த 8ல் 2 டைம்ஸ் வரும். அப்போ ஃபைனலி அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x/ உங்களுக்கு 100 கிடைக்கும். ப்ளஸ் அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10/100 ஆக்சுவலி இது, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 வந்து 2ல் 5 டைம்ஸும் இந்த 2ல் இது 6 டைம்ஸும் அடிச்சிங்கன்னா இது 625x, இல்லைங்களா. அப்போ 25x/600 இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 561.
அப்போ நீங்கள் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 600 கிடைக்கும். இது இப்போ 600 2 டைம்ஸ். அப்போ 14x ப்ளஸ் இங்கே உங்களுக்கு இது 600 6 பண்ணணும். அப்போ 12x ப்ளஸ் அகைன் இங்கே 25x அப்படியே இருக்கும். இப்போ ஈக்குவல் டு 561 இன்ட்டு 600 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதையும் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இதை ஆட் பண்ணிங்கன்னா 14x 12x ப்ளஸ் 25x ஆட் பண்ணால் 51x. அப்போ 51x இஸ் ஈக்குவல் டு 561 இன்ட்டு 600 இருக்கும். சரிங்களா? இப்போ இதையும் வந்து 51ஆல் இப்போ 51 வந்து ஒன் டைம் இங்கே உங்களுக்கு 51 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒன் டைமும் இதில் வந்து நீங்கள் வந்து 11 டைம் வரும். அப்போது 11 இன்ட்டு 600ன்னு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைனலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6600ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? தென் அப்போ ஃபைனலி கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6600 ஆப்ஷன் சி. இப்போ கொஸ்டின் நம்பர் 11 எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் 25% ஆஃப் 20 இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து முதல்ல 20 இல்லைங்களா? 20 என்ன பண்ணுவோம்? 20 25% பார்க்கணும் இல்லைங்களா? ஆமாம் தானே? அப்போ 20 25% என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 25/100 இல்லைங்களா? இன்ட்டு அகைன் 20%. அப்போ 20/100 இஸ் ஈக்குவல் டு வாட் சொல்லி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இங்கேயே தெரியும். ஆக்சுவலி இது வந்து ஒரு முறையும் இங்கே 5 முறையும் அடிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5யும் இது 5 டைம்ஸும் இது 1 டைம் அடிக்கலாம். அகைன் இந்த 5 ஒரு முறையும் இதை இந்த 120 டைம் அடிக்கலாம். அப்போ 20 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலி ஆன்சர் இஸ் 1 கிடைக்கும். அப்போது 20% ஆஃப் 25% ஆஃப் 20 இஸ் ஈக்குவல் டு 1. தென் ஃபைனல் 11 கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 எடுத்துக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா x% ஆஃப் y. அப்போ y முதல்ல y-ஓட x% கண்டுபிடிப்போம். y divided by 100 into x is equal to 100 சொல்கிறாங்க. அப்போது x% ஆஃப் y is equal to 100 ஆப்ஷன்னா அப்போ உங்களுக்கு ஃபைனலி வந்து yx அதாவது ஈக்குவல் டு உங்களுக்கு 10,000 கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபைனலி இங்கே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்ட்டு பார்த்தீங்கன்னா y% ஆஃப் z. அப்போ z divided by 100 into y is equal to 200ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் zy. அப்போ zy is equal to உங்களுக்கு 20,000 கிடைக்கும். சரிங்களா? அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரிலேஷன்ஸ் பிட்வீன் இல்லைங்களா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன். அப்போது xy டிவைட் பை zy இஸ் ஈக்குவல் டு 10,000 by 20,000. சரிங்களா? அது ரெண்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பண்ணாலே உங்களுக்கு ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2 தான் இருக்கும். இப்போ y கேன்சல் ஆகிடும். y கேன்சல் ஆகிடும். அப்போ x by z இஸ் ஈக்குவல் டு ஃபைனலி சரிங்களா? x by y இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1/2 இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு நேராகவே அப்போ 2x சரி x by z அது ஆக்சுவலி x by z ஆக்சுவலி 1/2ன்னு இருக்கும். அப்போ வந்து 2x இஸ் ஈக்குவல் டு zன்னு சொல்லி முடியும். சரிங்களா? அப்போ z இஸ் ஈக்குவல் டு 2y. தென் ஃபைனலி ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 20% இப்போ டிஸ்கவுண்ட் தரப்போ ஒரு பொருளோட விலை வந்து 24. அதே போல் 30% கொடுத்தாங்கன்னா அப்போ இங்கே நீங்கள் நம்ம ஒரே ஒரு விஷயம் யோசிக்கணும். இப்போ 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 100% இல்லை 80% அந்த பொருளை விற்றுருக்குமா? ஒருவேளை 30% தள்ளுபடி கொடுத்தா 70% விற்றுருக்கும். அப்போ நம்ம ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே இருக்கிறது 80% ஆஃப் தி வேல்யூ, நமக்கு தேவை 70% ஆஃப் தி வேல்யூ. அவ்வளோதாங்க. சரிங்களா? அப்போ 0 0 கேன்சல். 8ல் ஒரு டைமு இங்கே அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 3 into 7 நமக்கு 21 கிடைக்கும். அப்போது 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அந்த பொருளை 21க்கு விற்றுருப்போம். தென் கொஸ்டின் நம்பர் 13 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 எடுத்துக்கங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1998ஆம் ஆண்டு வந்து தேயிலை வந்து 1584 மில்லியன் கிலோகிராம் ஆகும். இது 1991ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தியோட 20% அதிகம் சொல்கிறாங்க. இப்போ 1991ல் நம்ம 100% விற்றுருக்காங்க. சரிங்களா? அப்போ இப்போது 98ல் விற்கிறது 20% அதிகம்னா அப்போ 120%. 91ல் விற்ற தேயிலை குவான்டிட்டியை விட 20% அதிகம்னா அப்போ 120% விற்றுருக்காங்க. அப்போது 1584 நம்ம டைரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா 120% சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ 91ல் நம்ம 100%க்கு விற்றுருப்போம். சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சுருக்குனீங்கன்னா 6 இங்கே 5 வரும். இது 6ஆல் அடிச்சிங்கன்னா இதை எப்படியும் உங்களுக்கு வந்து 6ஆல் அடிச்சுன்னா 264 கிடைக்கும். அப்போ 264 into 5 264 into 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
1320 சரிங்களா. அப்போ ஃபைனலி 1320 கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் தென் ஃபைனலி ஆன்சர் இஸ் 1320 மில்லியன். அங்கே மில்லியன் கிலோகிராம் தானே கொடுத்துருக்காங்க, அங்கேயும் மில்லியன் கிலோகிராம் தான் இருக்கும். அப்போ 1320 மில்லியன் கிலோகிராம் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 எடுத்துக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் 12% ஆஃப் an amount is 1080 then the amount is, அப்போ 12% ஆஃப் த அமௌண்ட் is அப்போ 100% அமௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா. அப்போ 1080 டிவைட் பை 12 இன்ட்டு 100. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 12 ஒன் டைம் இங்கே 9, அப்போ 90 டைம்ஸ் 90 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 9000. தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 9000. கொஸ்டின் நம்பர் 15 ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 எடுத்துக்கங்க சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய கடிதம் விற்பனை விலை வந்து அதன் உண்மை விலையோட 15% அதிகம் சொல்கிறாங்க. மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% அதிக விலையோடு செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தின் விற்கும் போது கிடைக்கும் மொத்தம் ஒரு அந்த கடிகாரத்தோட 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சரிங்களா. 100 ருபீஸ் இருக்குன்னா 15% இன்க்ரீஸ் பண்ணி விற்காங்க. அப்போ ஆல்ரெடி 115க்கு விற்கிட்டு இருக்காங்க. இப்போ இது இன்னும் 10% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 10% இஸ் நத்திங் பட் 11.5. அப்போ இதோட 11.5 வந்து ஆட் ஆகும். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 126.5க்கு அது விற்க வேண்டியதாக இருக்கும். அப்போ மொத்தமாக வித்தியாசம் அந்த கடிகாரத்தோட விலை 100 ரூபாய், எக்ஸ்ட்ரா எவ்வளோ விற்கிறாங்க 26.5. அப்போ 26.5 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த 100ல் 26.5% தான். தென் ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 எடுத்துக்கங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா the population of town is increased from 1,75,000 to 2,62,500 in a decade. The average percentage increase of population per year அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக தான் கேட்டிருக்காங்க. டிகேட்னா எத்தனை வருஷம் உங்களுக்கு 10 வருஷம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் டோட்டலாக 10 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 10 வருஷத்துக்கு அப்போ ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிடலாம். 1,75,000 மேலே அப்போ வித்தியாசம் இந்த 1,75,000க்கும் 262க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இங்கே 25 உங்களுக்கு 62 மொத்தம் 87,500 இருக்கும். 87,500 இஸ் நத்திங் பட் ஆஃப் தி 1,75,000 தான் சரி. இப்போ இன்ட்டு 100 போடுவோம் இங்கே சரி. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இது 1 டைம் இது 2 டைம்ஸ் 2வால் இந்த 100 வந்து 50 டைம்ஸ் ஆச்சுன்னா டோட்டலி 50% 10 வருஷத்தில் 1 டிகேடில் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அவங்க அப்போ அந்த ஆவரேஜாக கேட்குறாங்க. அப்போ ஆவரேஜ் டிவைட் பை 10 இல்லைங்க. அப்போ டோட்டலாக 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10 இயர்ஸ்க்கு. அப்புறம் டிவைட் பை 10 அப்போ ஃபைனலி ஆவரேஜாக 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 17 ஆன்சர் பண்ணுன்னா ஆப்ஷன் பி 5%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 எடுத்துக்கங்க சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a worker receives 11,250 as bonus which is 15% of his annual salary. What is his monthly salary சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வருஷத்துக்கு கிடைக்கிறதுல 15% தான் எதுங்க இந்த 11,250. அப்போது அந்த வருஷத்துக்கு கிடைக்கிறது 100% சொல்லி எடுத்துக்கலாமா. அப்போ டிவைட் பை 15 பண்ணால் 1% கிடைக்கும் இன்ட்டு 100 பண்ணால் நமக்கு டோட்டலாக ஒரு பெர் ஆனம் சேலரி கிடைக்கும். அப்போ நீங்கள் இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் தெரியும் உங்களுக்கு. இது டிவைட் பை இது 5 அடிச்சிங்கன்னா இங்கே 20 டைம்ஸ் அடிக்கலாம், இங்கே 3 டைம்ஸ் அடிக்கலாம். இது 3 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3,750 கிடைக்கும். ஏன் எப்படின்னா இப்போ 12,000 நியர் பை இருக்கலாம் 750 இருக்குது. அது 3 டைம்ஸ் 250 குறையும் 4,000ல். அப்படி தான் கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ 3,750 இன்ட்டு 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 37,500 இன்ட்டு 2 தான். அப்போ 75,000 கிடைக்கும். இது வந்து அவங்களுக்கு வந்து பெர் ஆனம் சேலரி இது ஆக்சுவலி. அவங்க அப்போ மந்த்லினா அப்போ 12 மந்த்ஸ் இருக்கும். அப்போ டிவைட் பை 12 அப்போ டிவைட் பை 12 பண்ணால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் 6250 கிடைக்கும். அப்போ அவரோட மந்த்லி சேலரி எவ்வளோங்க 6250. தென் கொஸ்டின் நம்பர் 18 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6,250. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 எடுத்துக்கங்க. Vinod purchased musical instrument for 12,000. If the rate of sales tax 8%, find the sales tax and the total amount paid by him சொல்லி கேட்குறாங்க. இப்போ 12,000 8%, அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 12,000க்கு வாங்குறாரு சரிங்களா. ஓகே இப்போ ஒரு 8% அவர் வந்து சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட ஆக்சுவல் ரேட் வந்து 12,000. அப்போ 12,000 8% நமக்கு தெரியும். அப்போ 1% வந்து 120. அப்போ இன்ட்டு 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 960 கிடைக்கும். அப்போ 960 வந்து ஒரு டேக்ஸை கட்டுவார் சரிங்களா, சேல்ஸ் டேக்ஸாக. அப்போ 960 சேல்ஸ் டேக்ஸும் மொத்தம் 12,900 ருபீஸ் வந்து அவர் பே பண்ணுவார். அப்போ 960 அண்டு 12,960 தான். தென் கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 960 அண்டு 12,960. கொஸ்டின் நம்பர் 20 எடுத்துக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா Priya bought a suitcase for 2,730. The VAT for this item is 5%. What was the price of the suitcase before VAT was added? இப்போ VAT ஆட் பண்ணதுக்கப்புறம் 2,730. இப்போ VAT ஆட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ரேட் என்ன, இப்போ 5% ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது அதை 100% இருந்திருக்கும் இல்லைங்களா. 5% ஆட் பண்ணால் 105% இருக்குது. அப்போ 105% ஆஃப் தி அமௌண்ட் தான் 2,730 எடுத்துக்கலாம். அப்போ 100% அமௌண்ட் தான் சூட்கேஸோட ரேட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ நேராகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா
இது வந்து 21 டைம்ஸ், இங்கே 20 டைம்ஸும் அடிக்கலாம் நம்ம. இது 21 பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை டைம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 13 டைம் வரும். 130 இன்ட்டு 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2600 கிடைக்கும். பொருளோட விலை 2600, அப்போ அது விற்றது 2730 அப்படின்னா 130 தான் உங்களுக்கு வேட்டாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ 2600 and 130. தென் கொஸ்டின் நம்பர் 20 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2600 and 130. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 எடுத்துக்கங்க. 21 பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்குது. அதில் தாமரை மற்றும் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மொத்த வாக்குகள் 44%, அதாவது 11,484 வாக்குகள் வந்து பாண்டியன் கிடைச்சு. பாண்டியன் பெற்ற ஓட்டுகள் மட்டும் 44%, தாமரைக்கு 36% வாக்குகள் கிடைத்தன. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குகள் அப்போ 100% வாக்குகள் எவ்வளோ? 20க்கும் வாக்களிக்கிறது. அப்போ 20% பேர் வாக்களிக்கல. ஏன்னா 44% பாண்டியன் வாங்கியிருக்காரு, 36% தாமரை. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 80%, ரிமைனிங் 20% வாக்களிக்கல. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 44% நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க 180%. சரிங்களா? முதல்ல 100% கண்டுபிடிப்போம். 100% ஒன்றும் இல்லை. அப்போ 11484 டிவைட் பை நம்ம 44 இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே பார்த்தா தெரியும் 4 அடிச்சுன்னா இது வந்து 11 டைம், இங்கே 25 டைம்ஸ் வரும். இப்போ 11 பார்த்தீங்கன்னா 11,000 இருக்குது. அப்போ 11,000 1000 டைம்ஸு 484ல் 11 பார்த்தீங்கன்னா 44 டைம்ஸ் வரும். அப்போ நமக்கு 1044 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1044 இன்ட்டு 20 நம்ம ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு தேவையானதே வந்து பதிவான மொத்த வாக்குகள். அப்போ நான் வந்து 25 டைம் ஒரு வாட்டி 5ஆல் ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணால் மேலே முடிஞ்சுது. ஏன்னா 5ஆல் பண்ணால் 20% கிடைக்கும். சரிங்களா? இப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மல்டிப்ளை பண்ணால் 26,100 கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஆப்ஷனில் ஒன்றே வந்து 26,100 இருக்குது. ஆனால் நன் ஆஃப் தி அபோவ் இருக்கிறதால நம்மளால் அதை சூஸ் பண்ண முடியாது. அகைன் ரெண்டாவது செக் பண்ணோம். அப்போ 20% ஓட்டு இல்லையா? அப்போ 20% இன்ட்டு 20 பண்ணி பார்க்கணும் அதை. சரிங்களா? இப்போ சாரி, இது இன்ட்டு 20 இல்லை. இப்போ நம்ம இது 20%னா இது ஆக்சுவலி வந்து நமக்கு நேராகவே வந்து இங்கே வந்து 5ல் மல்டிப்ளை பண்ணோம். சரிங்களா? அப்போ 5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20% கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். 5ல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு நேராக என்ன கிடைக்கும்? 5220 கிடைக்கும். சரிங்களா? அப்போ தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 எடுத்துக்கங்க. 4% sales tax on the sale of an article is 2. What is the amount of sales? 4% sales tax 2 ரூபான்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 ரூபா தானங்க அந்த 4%. அப்போ இன்ட்டு 100 தான் நமக்கான அமௌண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ இதை அடிச்சிங்கன்னா 1/2 வரும். சரி, அப்போ 2ஆல் இதை அடிச்சுன்னா 50. அப்போ அந்த பொருளோட விலை 50 ரூபாய் இருக்கும். சரி, தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் 50. டி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்போ வந்து ராம்குமார் தனது வரும்போது 70% செலவிடுகிறார். அவரது ஊதியம் 15% அதிகரிக்கும் பொழுது செலவை 10% அவரது சேமிப்பின் சதவீத உயர்வை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை அவர் ராம்குமார் வந்து சீக்கிரமாக முடிக்கணும், இதுதான் வே 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அது 70% செலவிடுகிறார். அப்போ 70 ருபீஸ் செலவு பண்ணுறாரு, 30 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறாரு. சரிங்களா? இப்போ வந்து 15% இன்க்ரீஸ் 15% இன்க்ரீஸ் ஆனால் சேலரி வந்து 115 ஆகும். சரிங்களா? இப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணி செலவு பண்ணுறாரு. அப்போ 77 வந்து செலவு பண்ணுறாரு அப்படின்னா ரிமைனிங் இங்கே சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? இங்கே இந்த பக்கம் 23, அது ஒரு பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 ருபீஸ் வந்து அவர் சேவ் பண்ணுவார். இப்போ சேவிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? மொத்தமாக 8 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அதுதான் எத்தனை பர்சன்டேஜ் உயர்ந்திருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 8 30ல் 8 எத்தனை பர்சன்டேஜ் சொல்லி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு இதுவே தெரியும். 3 இங்கே வந்து 3.1 கிடைக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி 3 இன்ட்டு 8 பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நார்மலாகவே வந்து உங்களுக்கு வந்து 26 மேலே கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாகவே. நீங்கள் அதை தாண்டி நீங்கள் ஆன்சர் வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? நேராகவே நீங்கள் 26.67 சூஸ் பண்ணலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 23க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 எடுத்துக்கங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெற்றிகள் வந்து 65% ஓட்டுகள் பெற்று 65% வந்து வெற்றி பெற்றவர் பெற்றிருக்காரு. இன்னொரு 35%. சரிங்களா? முதல்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டுக்கு வித்தியாசம் எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 15% தான் நினச்சிட்டு இருப்போம். கிடையாது. இங்கே மொத்தமாக வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே 30% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 300. அப்போ நம்ம இந்த 300 30% ஆஃப் ஓட்ஸ்னு எடுத்துக்கலாமா? அப்போ பதிவான மொத்த ஓட்டுகள் தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 30% ஆஃப் ஓட்ஸ் 300 அப்படின்னா அப்போது 10% கண்டிப்பாக 100ஆக இருக்கும். அப்போது 100% வந்து உங்களுக்கு 1000 கிடைக்கும். தென் ஃபைனலி ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா 1000. கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாபு ஹேஸ் 540 கேக்ஸ். He wants to distribute them equally to some persons. If the number of cakes given to each person is equal to 15% of the number of persons, find the number of cakes ன்னு சொல்லியிருக்கேன். 540 கேக்கை ஈக்குவலாக தரணும். எத்தனை பேருக்கு? எக்ஸ் நம்பர் இருக்கான்னு வச்சுங்க. அது ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸோட 15% சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் நம்ம இருக்கிற நம்பரோட எண்ணிக்கையில் 15%. அப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் டிவைட் பை 100 இன்ட்டு
என்ன பண்ணுவோம், நமக்கு எத்தனைங்க 15. சரிங்களா, இப்போ நேராக இதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இந்த எக்ஸ் பண்ணி இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபைனலி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, இந்த பக்கம் வந்துடும். அப்போ 540 இன்ட்டு 100 டிவைட் பை 15 வரும். சரிங்களா, இப்போ 15 ஒரு டைமு இதில் அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 35 டைம்ஸ் வரும். சரி, 36 டைம்ஸ் வரும். 36 இன்ட்டு இங்கே 100 இருக்குது. 3600 வந்து 3600. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3600 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குங்க, உங்களுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 60 கிடைக்கும் இல்லைங்களா. தென் ஃபைனலி ஆன்சர், அப்போ அங்கே இருக்கிற நபர்கள் எத்தனை பேர், 60. சரிங்களா, கொஸ்டின் 25 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 60. சரிங்களா, நன்றி.